ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்க? இந்தியாவிலே ஒரு பயங்கரமான ஹாரர் வெப் சீரிஸ் எதிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா சும்மா தாறுமாறாக இருக்குப்பா. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மிரண்டுருவீங்க. இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ஒரு எபிசோடோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வெப் சீரிஸை பாருங்க. இல்லை இந்த எபிசோட பாருங்க. இந்த எபிசோடில் தான் லாஸ்ட் எல்லாமே இருக்கு. எபிசோட் நம்பர் 2, எபிசோட் நம்பர் 3 ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒன்னா மர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கோல் எபிசோட் நம்பர் 2 and 3 அண்ட் எபிசோட் 3ோட இந்த சீரிஸே முடியுது. அதனால இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இப்போ நம்ம ஹீரோயினுமே என்னடா இது இவன் தான் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம கர்னல் சொல்றாரு. அப்புறம் எப்படி என்னோட குரல் கேட்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா அப்படியே டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த அலி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த அலி ஓரமாடி படுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அலி எழுந்துரு அலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட அலி கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே வரல. அப்ப நம்ம ஹீரோயின் பின்னால மெயின் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆக நம்ம ஹீரோயின் என்னடா இது அந்த டோர் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா கீழே படுத்துட்டு இருந்த அலியை காணோம். நம்ம ஹீரோயின் பயந்தே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்கிற டார்ச் லைட் ஆன் பண்ணி அலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே தேட அப்போ இந்த அலி எங்க இருக்கானா அந்த ரூமோட கார்னர் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஓரமா நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே மெல்ல மெல்ல அலி கிட்ட போயிட்டு அலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலியை கூப்பிட இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் அலி மூலியமா பார்க்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மிரண்டே போறாங்க. இந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்து ஒரு ஃபயர் எடுத்து ஃபயர் ஆன் பண்ண அந்த அலி அந்த இடத்துல இல்லவே இல்லை. உடனே இந்த சவுண்ட் கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிற கார்ட்ஸ் போலீஸ் எல்லாருமே வந்து இந்த ரூம்ல பார்த்ததான் தெரியுது அலி வேற எங்கேயுமே போல. அலி அந்த இடத்துல அதே இடத்துல படுத்துட்டே தான் இருக்கான். இதுல மெயினா இன்னொரு விஷயம், அலி செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த கர்னல் சொல்லியிருப்பாரு இல்லையா, ஆனா இங்க அலி உயிரோட பத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், வெளில இருந்து வந்த கர்னல் அப்புறம் அவங்க டீமா இருக்கட்டும் மிரண்டே போறாங்க. அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம கர்னல் ஒரு முடிவு பண்றாரு. அது என்னன்னா இவங்க சைட்லயே சிங்னு ஒருத்தர், அவர் ரொம்ப மோசமான நபராம். அவரை கூப்பிட்டு இந்த அலியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம அலியை தான் காட்டுறாங்க. அலி அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கர்னல் கிட்ட சரி இங்க பாருங்களேன், ஒருவேளை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த அலி இருக்கான் இல்லையா, அவனுக்கு எப்படி நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியுது, நம்ம நேம்ஸ் நம்ம பர்சனல் மேட்டர் எல்லாம் எப்படி சார் அவனுக்கு தெரியுது? இப்போ நம்ம எப்படி கூட வச்சுக்கலாம், அவன் இப்போ நம்ம சிங்க கூப்பிட்டுருக்கோம் இல்லையா, அவர் வரணும்னு சொல்லிட்டு இந்த அலி இந்த மாதிரிலாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கர்னல் கிட்ட சொல்ல நம்ம கர்னலும் இல்லம்மா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது, சிங்க பத்தி அவனுக்கு சரியா தெரியல, தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாமா, சிங்க ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்னல் சொல்ல அப்படியே இன்னொரு பக்கம் அந்த சிங்க இந்த இடத்துக்கும் வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அலியோட ரூமுக்கும் போக போறான். அப்படியே இன்னொரு பக்கம் அலியை காட்டுறாங்க பாருங்க. அலியோட கண்ணு அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர்ல அவன் ஒரு மாதிரி இருக்கான். அவ்வளவுதான் இப்ப அலி கிட்ட சிங்க வந்துடுறாரு. சிங்க வந்து அலியை விசாரிக்க போறாரு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சிங்க பார்த்து பாரு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு இந்த கோல் அப்படின்னா என்ன, இந்த ஆத்துமானா இந்த பேய் பிசாசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகள்ல பெரியவர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிக்க அந்த பெரியவரும் எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறாரு. மேடம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த அலி சாதாரண மனுஷன்னு, அவன் மனுஷனே இல்ல, அவன் ஒரு பேய் மேடம், அவன் ஒரு சாத்தான், அவன் ரூபத்துல பழைய காலத்து சாத்தான் அவன் உடம்புல இருக்குது மேடம், அவன் உங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக அந்த சாத்தானை இங்க வரவழைச்சிருக்கான். இதோ நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த சிம்பிள, அவனோட ரத்தத்தால அவனே அவன் காயப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்தை அவனோட வயிற்றுல இந்த மாதிரி வரைஞ்சானா அந்த சாத்தான் வெளியே வருமா, அவனையே கொண்டுட்டு அவன் ரூபத்துல அந்த சாத்தான் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா, அந்த சாத்தானால நம்மளுடைய ரூபத்தாலையும் மாற முடியும், நம்ம கூட சாதாரணமா ஒரு மனுஷனா வாழவும் முடியும். இந்த மாதிரி எல்லாம் இந்த பெரியவர் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி குழம்பியே போறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம கர்னலை தான் காட்டுறாங்க. கர்னலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஒரு போலீஸ் என்ன சொல்றாருன்னா, கர்னல் சேஃப் ரூம்ல ஒரு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடி நாங்க யாருன்னு பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வந்தது அந்த உடல் அலியோட உடல். இந்த மாதிரி கர்னல் கிட்ட ஒரு நியூஸ் தெரிய வர கர்னல் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்பனா அங்க சிங்க விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த அலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்னல் யோசிக்க அப்படியே கட் பண்ணி நம்ம அலியை தான் காட்டுறாங்க. அலியை இந்த சிங்க அடிச்சு அப்படியே குழன்னு ரத்த கல்லறி ஆக்கி வச்சிருக்காரு. அப்ப இந்த சிங்க என்ன பண்றாருன்னா, டே அலி நீ இப்படி எல்லாம் கேட்டா வாயை திறக்க மாட்டேன், ஹீரோன் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்க என்ன பண்றாருன்னா அலியை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அவர் கட்டி வச்சிருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்றாரு பாருங்க. அப்ப இந்த அலியோட மூஞ்சி பார்க்கணுமே, அப்படியே பேயோட முழு ரூபமா மாறி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ண சிங்க இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே பயங்கரமா கதற சவுண்ட் கேட்க ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அந்த சிங்க கத்துற சவுண்ட் கேக்குது. அப்படியே இந்த ஃப்ரேம் லாங் ஷாட்ல காட்டுறாங்க பாருங்க. சும்மா செம்மையா இருக்கும் இந்த
சீன். இப்ப அப்படியே அந்த டோர்ல இருந்து அந்த சிங் அப்படியே பொறுமையா நடந்து வெளியே வருவான் பாருங்க. நம்ம ஹீரோயின் அவன் கண்ணுல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த சிங்குமே அப்படியே வெளியே வந்து அந்த சிங் அப்படியே நம்ம ஹீரோனை தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க. போயிட்டு இருக்கிறவன் சும்மாலாம் போல, அங்க இருக்கிற தீவிரவாதிங்க, அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளை எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அவனுக்கு தெரியாம அப்படியே மெல்ல போயிட்டு அலி இருந்த ரூமை பாக்குறான் பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல அலி இல்லவே இல்லை. அதுக்கு பதிலா சிங் இருக்காரு இல்லையா, அவரை தலையில தொங்க விட்டு அவருடைய தலைய துண்டா அறுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிக்க அப்ப அந்த சிங்க காட்டுறாங்க பாருங்க. அப்படியே அவனோட ஃபேஸ தான் நம்மள காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த பேயோட ரூபத்துல நம்ம சிங் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதையும் அந்த சிங்கு பாத்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த சிங்கு ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நின்றுட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நடக்க போகுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிங் இருக்கான் இல்லையா, அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி பொறுமையா நடந்துட்டே வரான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க எமர்ஜென்சி பட்டன் இருக்கு, அதை அழுத்திட்டு அப்படியே வெளி பக்கமா ஓடுறாங்க பாருங்க. இந்த சிங்கு உற்றுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை துரத்திட்டே வரான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வெளியே எக்ஸிட் டோருக்கு போறதுக்கு ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ண, ஆனா அந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. வெளி பக்கமா இருந்து அந்த டோரை லாக் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கதிகாலிக்கு போயிட்டு ப்ளீஸ் அந்த டோர் ஓபன் பண்ணுங்க, ப்ளீஸ் இந்த டோர் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பின்னால அந்த சிங் பொறுமையா மேல வந்துட்டே இருக்கான். அவ்வளவுதான் போச்சு, அந்த சிங் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த மெயின் டோர் ஓபன் பண்ணிடுறாங்க. வேற யாருமே இல்ல, நம்ம கர்னலோட டீம் தான். அப்ப நம்ம கர்னலும் நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் எல்லாம் உண்மையா சொல்றாங்க. சார் இங்க பாருங்க சார், அந்த அலி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு சாத்தான் சார், அவன் எப்பயோ செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறது அந்த சாத்தான் சார். இப்ப கூட அந்த அலி உடம்புல இருக்கிற அந்த சாத்தான் நம்ம சிங்க கொன்னுட்டு அவரோட ரூபத்துல இப்ப அந்த சிங்க உயிரோட இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் உண்மையா சொல்ல. ஆனா இந்த கர்னல் இருக்கா தெரியுமா, இவர் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோயின் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அப்ப நம்ம கர்னல் கூட இருக்கிற டீம் ஆளுங்களும் போயிட்டு படிக்கட்டு கீழே யாருன்னா இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அனுப்புனா படிக்கட்டுல யாருமே இல்ல. இப்ப நம்ம கர்னல் என்ன சொல்றாருன்னா, சரிமா விடு, நீ தான் சொல்றல, நம்ம கீழே போய் செக் பண்ணலாம், அந்த சிங்க என்ன பண்றான், கீழே இருக்கிற கைதிங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே அப்படியே மேல இருந்து கீழே கிளம்புறாங்க பாருங்க. இப்ப நம்ம கர்னல் கீழேயும் போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, கீழே போய் பார்த்தா ஒரு ஜெயில் கைதிங்க கூட இல்ல. சரி கைதிங்க தான் இல்லையே, நம்ம சிங்க என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்னல் அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, சிங்குக்கு என்ன நிலைமை நமக்கே தெரியும். கர்னல் பார்த்து ஷாக்ல பயத்தோட நின்னுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ பண்ண அந்த லீடர் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு ஏ சனியனே, உன்னாலதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இவ்வளவு பிரச்சனை வந்தது, ஒரு தீவிரவாதியோட பொண்ணு ஒரு தீவிரவாத மாதிரி நடந்துப்பா, போங்க அவளை அரெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம இந்த லீடர் சொல்ல. அப்ப நம்ம கர்னல் இருக்காரு இல்லையா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம் வேணாம், அவங்க என்னதான் இருந்தாலும் நம்மளோட டீம்ல ஒருத்தங்க, அவங்கள நம்ம சந்தேகப்படக்கூடாது. கர்னல் வந்து ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க, ஆனா இந்த டீம் லீடர் இந்த பொம்பளை இருக்கா தெரியுமா, இவன் வந்து இல்ல நீங்க இந்த பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்ல, அந்த ஆளுங்களா நம்ம கர்னலே அடிக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல தூக்கி போட்டுற. இந்த இடத்துல ஒரு சின்ன கோளாறு என்னடான்னு பார்த்தா எல்லா தீவிரவாதிகளும் இங்க தான் இருக்கிறானுங்க, ஜெயில் கைதிங்களா. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைதிங்க கிட்ட டொக்கா மாட்டினானுங்க, என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் நல்லா புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்ன தெரியுமா, அந்த கைதிகளே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த அப்பாவியா இருக்கான், அவன் கைத்துல ஒரு பாட்டில உடைச்சு, இங்க பாருங்க நீங்க என்ன தொட்டீங்கன்னா நான் இவனை குத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற அந்த கைதிகள் எல்லாம் பயந்துடுறானுங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரியவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மேடம் வேணாம் மேடம், அவனை விட்டுருங்க, அவன் ரொம்ப பாவம் மேடம், அவன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்து அவன் அடின்னு அடிச்சு பயங்கரமா விசாரிச்சாங்க மேடம், ஆனா அவன் அப்ப கூட எதுவுமே சொல்ல, ஏன்னா அவன் எதுவுமே பண்ணல, அவன் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனுங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, அந்த நபரோட ஒய்ஃப் அப்புறம் அவங்க குழந்தைய கூட்டு வந்து அவன் கண்ணு முன்னாலே அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க மேடம். கடைசியில அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைய இந்த இடத்துலயே கொண்டுட்டாங்க மேடம். இந்த மாதிரி அந்த நபரோட ஒரு பிளாஷ்பேக்கை அந்த பெரியவர் சொல்ல நம்ம ஹீரோயினே பார்த்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. அவ்வளவுதான், அவனே விட்டுறாங்க, போங்கடா என்னன்னாலும் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற. அந்த கைதிகள் நம்ம ஹீரோயினை ஒண்ணுமே பண்ணல. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பாக்குறாங்கன்னா, அந்த இடத்துல நல்லா ஷூட் அவுட் பண்ண மாதிரி இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இந்த ரூமே. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ட்ரீம் வந்து தெரியுமா, கனவு, ஹீரோயினோட அப்பா சுட்டுக் கொள்ற மாதிரி. நம்ம ஹீரோயினை யோசிக்கிறாங்க, ஒருவேளை இது நமக்கு வந்தது ரியல் தானோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற அந்த கார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க பாருங்க, எங்க கைதிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கு, கைதி ட்ரெஸ்ல போட்டு அப்படியே ரத்த கலரியா இருக்கு உடம்பு. இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த டீம் லீடர் கிட்டயுமே சொல்ல, அந்த டீம் லீடர் நம்ம ஹீரோயின் ரூம் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் கேட்ட. அவ்வளவுதான், இப்ப எல்லா கைதிகளும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் அந்த பேயே. சோ இப்போ இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எக்ஸாசிஸ்ட் பைப் இருக்கு, அதான்ப்பா இந்த வெண்ட், இது மூலியமா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த அப்பாவி மாதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் மேல அப்படியே ஏறி போறாங்க பாருங்க. அப்படி போகும்போது அப்படியே நம்ம கீழே தான் காட்டுறாங்க, இந்த வயசானவர் இருக்கிறார் தெரியுமா, இவர் உள்ளதான் அந்த கோலே இருக்கு. அவ்வளவுதான், அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கிற அந்த மீதி அந்த கைதிகள் எல்லாம் அப்படியே அடிச்சு கொள்ள, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த அப்பாவி என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் மேலே ஏறி தப்பிச்சிடுறான். ரெண்டாவது நம்ம ஹீரோயினும் அப்படி மேலே ஏறி வராங்க பாருங்க. போச்சு, என்ன பண்ண முடியும், அந்த பேய் இருக்கு தெரியுமா, அது என்ன பண்ணுது, நேரா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வலிச்சிருமா. ஐயோ என்னடா ஆச்சு, ஹீரோயினை கொன்றுமாடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த இடத்துல தான் ஒரு சின்ன திருப்பமே. என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோல் அடிச்சு போட்டு மேலே ஏறி வந்துடுறாங்க. எப்படா நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா
இருந்தா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கீழே தான் காட்டுறாங்க. கீழே கார்ட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஹீரோயின் ரூம்ல என்னடா ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த இடத்துல இன்னொரு அதிர்ச்சி. கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்காங்க. டே என்னடா நடக்குது அப்படின்னு புரியாத மாதிரி நம்ம காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இந்த டீம் லீடர் இருக்கு தெரியுமா, இது நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா அடிக்குது. ஒழுங்கா உண்மையா சொல்லு, இன்னொன்னு என்னென்னலாம் பண்ண போற, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ண அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மேல தான் காட்டுறாங்க. மேல இருக்கிற நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த அப்பாவை கூட்டிட்டு நம்ம இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்க இந்த சீனை அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கீழே இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேல அந்த லீடர் இருக்கு தெரியுமா, அது மேலே உட்காந்துட்டு லபா லபான்னு கத்த இப்ப திரும்ப மேல காட்டுறாங்க பாருங்க. மேல நம்ம ஹீரோயின் இருக்காங்க தெரியுமா, அவங்கள ஒரு போலீஸ் பாத்துறான். அப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க பாருங்க. பார்த்தா மேல இருக்கிற ஹீரோயின் தான் கோல் அந்த பேயே. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கீழே காட்டுறாங்க. கீழே இருக்கிற நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண சொல்லு, ஒழுங்கா சொல்லு, என்ன மட்டும் நீ எதுக்காக டார்கெட் பண்ணி என்ன மட்டும் ஏன் துன்புறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லீடர் கிட்ட கேட்க அந்த லீடர் இப்போ ஒரு விஷயம் சொல்லுது. அது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த அலி கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிப்பாரு தெரியுமா. அப்போ அந்த அலி வந்து அந்த போலீஸ்காரிட்ட ஒரு விஷயம் முணுமுணுப்பாரு பாருங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அலி வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட பேர் தான் சொல்லியிருப்பாரு. சோ நம்ம போலீஸ் டீமுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இந்த நிதா பொண்ணுக்கும் அந்த அலிக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல வர வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த டீம் லீடர் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே குழம்பியே போறாங்க. டே என்னதானா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த இடத்துல கர்னல் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்ம கர்னல் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சமயம் அந்த டீம் லீடர் இருக்கு தெரியுமா, ஓடி வந்து நம்ம நிதாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வர அப்போ நம்ம கர்னல் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து ஒரு பக்கம் அவருடைய பொறுமையா எழுந்துறாரு. ஏமா போமா நீ சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் என்ன பண்றாருன்னா ஒரு கன் எடுத்து அந்த டீம் லீடரை டொப்புன்னு சுட்டு அங்கேயே கொலை பண்ண இதுக்கப்புறம் தான் அந்த கர்னல் அந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீதான் இங்க பாருமா, நீ உன்னோட அப்பாவை இங்க மாட்டி விட்டல, அப்போ உங்க அப்பாவை நாங்க விசாரிச்சோம், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க, அப்பாவி ஜனங்களை நீங்க அநியாயமா கொல்றீங்க, கண்டிப்பா உங்களை தேடி கோல் வரும், நான் வர வைப்பேன், உங்க எல்லாரையும் கொல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்னல் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்ல அப்படியே கட் பண்ணி அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவரோட வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடை வச்சு அவரோட கையை அறுத்து அவரோட பிளட்டை வச்சு அந்த கேர்ளோட மந்திரத்தை போடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அப்போ நீங்க என்னோட அப்பாவை விசாரிச்சுட்டு விட்டுருவீங்கன்னு பார்த்தா கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பயந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நிக்க அப்ப இந்த கர்னல் என்ன சொல்றாருன்னா, சரி நீதா நாங்க வந்து என்னோட கடமையை தான் செஞ்சோம், நீ டென்ஷன்லாம் ஆகாத, உங்க அப்பா ஒரு தீவிரவாதிமா அப்படி இப்படின்னு மைண்டை மாத்தி நம்ம தப்பிக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை மைண்டை மாத்தி வெளியே கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போட நம்ம ஹீரோயினுமே சரி வேற வழியே இல்ல, நம்ம அப்பாவை நம்மளே பிடிச்சு கொடுத்துட்டோம், எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்னலும் அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் கர்னலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆபீசரும் எல்லா போலீஸும் நம்ம கர்னல் ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல அந்த ரூம்ல இருக்கிறவங்கள தவிர வெளியே வேற யாருமே இல்ல, அப்படின்னா இந்த ரூம்ல இருக்கிறவங்க தான் அந்த பேயில ஒருத்தனே. சோ இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்களுக்கு கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, எப்படியும் நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் நான் லாஸ்டா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவர் பேசின ஆடியோ நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ண அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோயின் அவங்க அப்பாவோட வாய்ஸ் ரெக்கார்டை கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னோட பொண்ணே துரோகம் பண்ணிட்டா, பட் பரவாயில்ல, எங்களை மாதிரி அப்பாவிகளை பிடிச்சிட்டு வந்து நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, கண்டிப்பா நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், உங்களை தேடி கோல் வரும், உங்க யாரையும் சும்மா விடாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு. பட் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அட யாரையும் ஓல்டு கிளவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஏதோ கர்னல் இருக்காரு தெரியுமா, இவரே அவர் கையால அவங்க அப்பாவை சுட்டு கொண்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பாதிக்கப்படுது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அப்போ எங்க அப்பா உங்களை தண்டிக்கிறதுக்காக தான் அந்த கோல் அனுப்பியிருக்காரு, எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணல, ஆனா நீங்க எனக்கு உங்க யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றாங்க, கோல் வந்திருக்குல அது வரட்டும், அதோட வேலையை அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற லைட் ஆஃப் பண்றாங்க பாருங்க, கண்ணால சுட்டு அந்த இடமே இருட்டாகுது, அந்த இடத்துல கோல் வருது, அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரையுமே அடிச்சு கொள்ளுது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த அப்பாவி பைப்புல இருக்கான் பாத்தீங்களா, அவனை மட்டும் வெளியே எப்படின்னா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவர்ல சுடுறாங்க பாருங்க, செவருமே உடையுது. அப்ப நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த அப்பாவி ரெண்டு பேர் மட்டும் அந்த இடத்துல இருந்து வெளியே வர இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்னல் அங்க இருக்கிறான், அவன் முன்னால அந்த கோல் பேய் வருது. அப்போ கர்னல் என்ன பண்றான்னா அவன் கையில ஒரு கிரனேட் எடுத்து ஓபன் பண்ண நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த அப்பாவை கூட்டிட்டு வெளியே வர கரெக்டா பாம் பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் முன்னால பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல மீட்பு படை வந்திருக்காங்க இவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு போறதுக்கு. பட் இங்க தான் ஒரு சின்ன திருத்தமே, அந்த கர்னல் இருக்கான் தெரியுமா, அப்படியே அடிபட்டு எழுந்து நடந்து வரான். பார்த்துட்டு இருக்க நமக்கு ஒரே ஷாக்கா இருக்கும், என்னடா இது கிரனேட் வெடிச்சிருக்கு, இவன் பூரா நடந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு இவனுக்குள்ள அந்த கோல் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. வேற வழி இல்ல, என்னோட அப்பாவை கொண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவனே கன்னை வச்சு பாயிண்ட் பண்றாங்க. அப்ப அந்த கர்னல் என்ன சொல்றானா, நீதா இங்க பாரு, நான் தான் கர்னல், அந்த கோலை நான் கொண்டுட்டேன், நான் கோல் இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா நடக்காது, நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னல் அங்கேயே ஹெட் ஷாட் போட அந்த கர்னல் அங்கேயே
அங்கேயே செத்து போறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அப்பாவே இருக்கான் இல்லையா, அவனை சட்டப்படி கோர்ட்டு காமிச்சு அவனுக்கு ஏத்த தண்டனையோ அவனுக்கு ஏத்த விடுதலையோ ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க அவங்க அப்பா கூட பேசுற மாதிரி. என்ன பேசுறாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு நாலேஜ் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. பட் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் சொல்லி கொடுக்கறத தீவிரவாதத்துக்கு ஏதாச்சும் டெக்னிக் சொல்லி தராரு, இல்லீகல் மெத்தட் சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் அதுதான் நினைச்சு அவங்களை பிடிச்சி குத்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிய வரும். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நல்லவர், அவர் பசங்களுக்கு வந்து நாலேஜ் படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகத்தை தான் சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எல்லாம் உண்மையும் தெரிய வந்து அந்த கேர்னலை அந்த இடத்துல சுட்டு கொண்டு அப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தந்து இப்போ கடைசியில நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கே வந்துடுறாங்க. ஜெயில நம்ம ஹீரோயினை ஒரு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காரு. இதான் நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஒரு கேர்னலை வெட்ட வெளியில எல்லாரும் முன்னாடியும் சுட்டு கொண்டு இருக்கீங்க, ஒரு தீவிரவாதியோட பொண்ணு தீவிரவாதி தான் சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சிட்டீங்கல்ல. இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் அவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க, கவர்மெண்டோட ரூல்ஸை அவங்க மீறாங்க, ஜெயிலுக்கு வர குற்றவாளிகளை அநியாயமா கொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அப்ப இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, இல்லமா நீதா அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் சொல்லி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டா சொல்ல அப்ப நம்ம ஹீரோயினா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார பார்க்க அப்ப இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, ஓ அப்ப நீ தன்னந்தனியா இந்த கவர்மெண்ட் எதிர்த்து போராட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு செல்லுல ஜெயிலுள்ள இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட வாயில இருந்து ஒரு பிளேடு வருது, அவங்க கையை அறுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கே எண்டிங்க கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இந்த வெப் சீரிஸ்? ஓகேவா, உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சுதா இல்லையான்னு தான் எனக்கு சரியா தெரியல. பட் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேனே. நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன் பிளாஸ்ட் பாம்பு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் மிலிட்டரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை பிடிச்சிட்டு போயிட்டு அநியாயமா சுட்டு கொள்றாங்க. இதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா, அவங்க பிடிச்சிட்டு போற அந்த ஆளுங்க வந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அநியாயமா சுட்டு கொள்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை ஏவிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா பண்ண வேலையை நம்ம ஹீரோயின் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் அங்க என்னாச்சு அப்படின்ற ஒரு கதை தான் இந்த வெப் சீரிஸோட கதை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வர நேரம் வந்துருச்சுல, நான் போயிட்டு வரட்டுமா? நான் போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிட்டு போனோம். அது என்னன்னா, என்ன உங்க பிரதரா நினைச்சிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. அப்புறம் ஒரு லாஸ்ட் டைம் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. பாய்.